பாண்டியன் ஸ்டர் சீரியலில் அடுத்த வரை பேசல நம்ம சரவணன் இருந்துட்டு தங்கமயில கழுத்தில் தாலி கட்டினது, அதுக்கு அடுத்ததாக சந்தோஷமாக அவங்களோட வாழ்க்கையை அவங்க ஆரம்பித்தது. அதுக்கு அடுத்ததாக தங்கமயில் இருந்துட்டு பொய் சொல்லிட்டு சென்னை போயிட்டு எல்லா இடமும் சுற்றி பார்த்தது. அது ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம சரவணன் இருந்துட்டு தங்கமயில பற்றின ஒவ்வொரு விஷயமும் தெரிய வந்தபோது அவங்கள கொண்டு போய் வீட்டில் விட்டது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லி திரும்பவும் வீட்டுக்குள்ளே வந்தது, ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததாக ஆதார் கார்டு விஷயம், வயசு விஷயம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வெளியே வரும்போது அவர் பட்ட அந்த வேதனை இப்படி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா யோசிச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு நம்ம சுடர் இருந்துட்டு வெளியில் வராங்க. அப்போ சரவணனை பார்க்குறாங்க. மாமா இங்கே தான் இருக்கார் போல இருக்கு. அக்காவை பற்றி பேசி பார்க்கலாமா? நமக்கு ஒரு லைஃப் செட்டில் ஆகிடுச்சு, ஆனால் அக்காவோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். அதனால் அக்காவை பற்றி மாமா கிட்ட கொஞ்சம் பேசி புரிய வைக்கலாம். அவள் செஞ்ச தப்பை எல்லாத்தையும் அவள் உணர்ந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு மாமா கிட்ட எடுத்து சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க. சுடரை பார்த்த உடனே ரொம்பவே கோவப்படுறாங்க சரவணன் இருந்துட்டு. அங்கேருந்து போக பார்க்குறாங்க. சுடர் இருந்துட்டு, மாமா நீங்கள் இங்கே இருக்கிறத பார்த்துட்டு தான் மாமா நான் வந்தேன், ப்ளீஸ் மாமா நான் பேசுகிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ என்ன பேச போகிற, அடுத்து நீ என்ன பொய் சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் பொய்யெல்லாம் சொல்ல வரல, உண்மையை தான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நாங்கள் செஞ்ச எல்லா தப்புக்கும் மன்னிப்பு கேட்குறாங்க. அதோடு முடிச்சு